நேயர்களே, இயேசுவின் சொந்தங்களே, இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் 1962 தொடங்கி 1965 நிறைவு பெற்ற இத்திருச்சங்கம் தற்கால மறியலுடைய தடங்களை சுட்டிக்காட்டியது. அந்த தடங்களில் தற்கால மறியியல் அல்லது மறுமலர்ச்சி மறியியல் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதனை நாம் ஏற்கனவே கண்டோம். இந்த பயணம் குறிப்பாக முதலிலே விவிலிய அடிப்படை, அதனை பற்றி என்று பார்ப்போம். விவிலிய அடிப்படை, கிறிஸ்து மையம், திருச்சபை தொடர்பு ஆகிய 3 சித்தாந்தங்களை, அதன் பின்னணியில் அன்னை மரியா பார்க்கப்பட வேண்டும், விளக்கப்பட வேண்டும் என்ற வத்திக்கான் திருச்சங்கத்தினுடைய விருப்பத்தின்படி இப்பொழுது எப்படி அன்னை மரியாவை நாம் பார்க்கிறோம் என்று பார்க்கலாம். அப்படி பார்க்கிற பொழுது காலத்தால் முதலில் எழுதப்பட்டது மார்க்கு நற்செய்தி என்று கண்டோம். கிபி 60 முதல் 65 எழுதப்பட்ட நற்செய்தி. இந்த நற்செய்தி நூல்கள் 4 2 நற்செய்தி நூல்கள் இயேசுவினுடைய பணிவாழ்விலிருந்து தான் ஆரம்பமாகின்றன. அவருடைய திருமுழுக்கில் இருந்து ஆரம்பமாகி இயேசுவினுடைய உயிர்ப்பு விண்ணேற்றத்திலே நிறைவு பெறுகின்றன. 2 நற்செய்திகள் மட்டும், மத்தேயு, லூக்கா ஆகிய 2 மட்டும் இயேசுவினுடைய பிறப்பில் இருந்து அவர்களுடைய நற்செய்திகளை ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. திருச்சபையின் தொடக்க காலத்தில், அதாவது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை ஒட்டிய ஆண்டுகளிலே அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகிய 3 மறைபொருள்கள், இவற்றின் வழியாக அல்லது பாஸ்கா மறைபொருள் என்று ஒரே மறைபொருள் என்று அழைக்கப்படுகிற இந்த 3 நிகழ்வுகள் வழியாகத்தான் அவர் இறைமகன் என்ற கருத்து மக்களிடையே, கிறிஸ்தவர்களிடையே மேலோங்கி இருந்தது. அதன் காரணமாகத்தான் 2 நற்செய்தியாளர்கள் மார்க்கும் யோவானும் தங்களுடைய நற்செய்தியை இயேசுவினுடைய பணிவாழ்விலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். அப்படி எழுதப்பட்ட நற்செய்திகளில் ஒன்று மார்க்கு நற்செய்தி. இந்த மார்க்கு நற்செய்தியிலே அன்னை மரியாள் பற்றி எத்தனை குறிப்புகள் காணப்படுகிறது என்று பார்ப்பதற்கு முன், ஒட்டுமொத்தமாக அன்னை மரியா பற்றி 4 நற்செய்தி நூல்களிலும் எத்தனை குறிப்புகள் காணப்படுகின்றன என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது மொத்தமாக 4 நற்செய்தி நூல்களிலும் அன்னை மரியா பற்றி 20 குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த 20 குறிப்புகளை 6 தலைப்புகள் கீழ் நாம் கொண்டு வரலாம். 1 குடும்பம், 2 உறவினர் பற்றிய தர்க்கம், 3 அன்னை மரியா பற்றிய புகழ், 4 கானாவோர் திருமணம், 5 சிலுவை அடியில் மரியா, 6 குழந்தை பருவ நிகழ்ச்சியுரைகள். இப்படி 6 தலைப்பின் கீழ் 20 குறிப்புகளை நாம் கொண்டு வரலாம். இது தவிர்த்து பிற புதிய ஏற்பாட்டு நூல்களிலே 3 குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:4 காலம் நிறைவுற்ற போது கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்று பவுல் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். திருத்தூதர் பணி 1:12 முதல் 14 இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு திருத்தூதர்களும் பிற பெண்களும் அன்னை மரியாவோடு இணைந்து இயேசு வாக்களித்த தூய ஆவியாருக்காக வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்ற குறிப்பு தரப்படுகிறார்.
திருவெளிப்பாட்டு நூல் கதிரவனை ஆடையாகச் சுடி 12 விண்மீன்களை தன்னுடைய நெற்றியிலே சூடியிருந்த பெண்மணி பற்றி பேசுகிறது. இப்படி இந்த 3 குறிப்புகள் அன்னை மரியா பற்றிய நற்செய்தி அல்லாத குறிப்புகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் குழந்தை பருவ நிகழ்ச்சியுரை தராத மார்க்கு நற்செய்தி அன்னை மரியாவை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும். ஏன் இந்த சொல்லாடலை நான் பயன்படுத்துகிறேன் என்றால், குழந்தை பருவ நிகழ்ச்சியுரைகளிலே ஒருவரை பற்றி அவர் குழந்தையாக இருக்கிற பொழுது நாம் அவரை பற்றி பேசினோம் என்றால் அவருடைய தாயை பற்றி அதிகமாக பேச வேண்டியிருக்கும். அப்படித்தான் லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவினுடைய குழந்தை பருவத்தை பற்றி பேசுகிற பொழுது பல புதிய செய்திகளை தருகிறார். ஆனால் குழந்தை வளர்ந்து வாலிபராகி தனியாக தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிற பொழுது அதிகமாக தாய் இடம் பெறுவதில்லை. அதனால்தான் இந்த 2 நற்செய்தி நூல்களிலும், மார்க்கு யோவான் ஆகிய நற்செய்தி நூல்களிலே 2 குறிப்புகள் தவிர்த்து வேறு குறிப்புகள் காணப்படவில்லை. மார்க்கு நற்செய்தியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், முக்கியமாக மார்க்கு நற்செய்தி 3:31 முதல் 35 உள்ள பகுதிதான். அதனைத்தான் பிற சபை கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவினுடைய வணக்கத்திற்கு எதிரான ஒரு பகுதியாக பார்ப்பது, அவர்கள் மேற்கோள் காட்டுவது. இந்த பகுதியை நாம் சற்று எடுத்து விளக்கினால் நமக்கு தெளிவு வரும். மார்க்கு 3:31 இவ்வாறு ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆளனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. இதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இங்கே இந்த பகுதியை இப்பொழுது பெந்தகோஸ்தே சபையினர் மேற்கோளாக காட்டி மரியனை வணக்கத்தை எதிர்க்கிறார்கள். இதனை ஒவ்வொரு படியாக பார்க்க வேண்டும். இயேசு பணிவாழ்விலே தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, நாசரேத்தூரை விட்டுவிட்டு பிற இடங்களுக்கு சென்று போய்த்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு பெருங்கூட்டம் இயேசுவை பின்தொடர்கிறது. தினமும் காலை மாலை ஆகிய 2 அல்லது மதியம் ஆகிய நாள் முழுவதுமே மக்கள் கூட்டம் அவர்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை அவர் பேசுவதை கேட்டு அவர்கள் புலகாங்கிதம் அடைந்து அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் அங்கே ஒரு சூழல் ஏற்படுகிறது. அன்னை மரியாவும் அவருடைய உறவினர்களும் வருகிறார்கள். அவர்களை சகோதர சகோதரிகள் என்று நற்செய்தியாளர் அழைக்கிறார். அவர்கள் வந்து நின்று அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். உம் தாயும் சகோதரரும் சகோதரிகளும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு எதிர்வினையாற்றுகிறார். யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? இவர்களே என் தாயும் சகோதர சகோதரிகளும் என்று சொல்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? இங்கே 2 குடும்பங்களுக்கு இடையே ஒரு சின்ன மோதல் ஏற்படுவதை பார்க்கலாம். என்ன மோதல்? அது ஒரு உரிமை மோதல். இயல்பு குடும்பம் அல்லது இரத்த வழி குடும்பம், நேச்சுரல் ஃபேமிலி, அவர்கள் இயேசுவின் மேல் தங்கள் முன்னுரிமையை, முதல் உரிமையை நிலைநாட்ட முயற்சி செய்கிறார்கள். 2வது குடும்பம் விசுவாச குடும்பம், ஃபெய்த் ஃபேமிலி. இந்த 2 குடும்பங்களுக்கும் இடையே ஒரு உரிமை மோதல் நிகழ்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
இப்பொழுது இயேசு யார் பக்கம் நிற்கிறார் என்பது கேள்வி. அவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக சொல்கின்றன. யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள், இவர்களே என் தாயும் சகோதர சகோதரிகளும் என்று தன் சீடர்களை பார்த்து சொல்கிறார் என்றால், அவர் விசுவாச குடும்பத்தின் சார்பாக முடிவெடுக்கிறார். தன்னை விசுவாச குடும்பத்தோடு இணைத்துக் கொள்கிறார் என்பது தெளிவாகிறது. எப்பொழுது வருகிற கேள்வி, அவர் தன்னை விசுவாச குடும்பத்தோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டார் என்றால், தன்னுடைய இயல்பு குடும்பத்தை, குறிப்பாக அன்னை மரியாவை, தன்னுடைய தாயை அவர் தூரப்படுத்துகிறாரா என்ற கேள்வி எழுகிறார். அதற்கு புனித அகுஸ்தினார், மறை வல்லுநர்கள், மரியன்னை பக்தியை வளர்த்த மறை வல்லுநர்களிலே ஒருவராக நான் குறிப்பிட்டது புனித அகுஸ்தினார். புனித அகுஸ்தினார் ஒரு அழகான செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை தன் உதிரத்தில் தாங்கும் முன் அவரை தன்னுடைய இதயத்தில் கருத்தரித்திருந்தார் என்று சொல்கிறார். அப்படி பார்த்தீர்கள் என்றால், மீண்டும் அகுஸ்தினாருடைய வார்த்தைகள், அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதிரத்தில் ஏற்கும் முன்பே, வயிற்றில் கருவில் ஏற்கும் முன்பே அவரை தன்னுடைய இதயத்தில் கருத்தரித்திருந்தார். அப்போ எது முதல்ல வர்றது? அவருடைய விசுவாசம், அவருடைய இறை நம்பிக்கை. அவரை நம்புகிறார். ஆண்டவர் இயேசுவை விசுவசித்த முதல் சீடத்தி அவர். எனவே அன்னை மரியா முதலிலே விசுவாச குடும்பத்தின் அணையாக மாறிவிட்டார். அப்படி என்றால் அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிற தாயும் சகோதர சகோதரிகளே முதலிலே இவர் இருக்கிறார், அன்னை மரியா இருக்கிறார் என்று தெளிவாகிறார். எனவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய விசுவாச குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார் என்றால், அதிலும் முதலில் நிற்பது அன்னை மரியா. அன்னை மரியாவை ஆண்டவர் இயேசு தன்னுடைய விசுவாச குடும்பத்தின் முதல் நபராக ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்னை மரியா இயல்பு குடும்பத்தில் அன்னை, விசுவாச குடும்பத்தில் அதற்கு முன்பதாக அன்னையாக இருந்திருக்கிறார். எனவே இப்படி மிக அற்புதமான ஒன்றை, ஏனென்றால் இந்த பகுதி மிக முக்கியமானது நமக்கு. ஆண்டவர் இயேசுவினுடைய நிலைப்பாட்டை தெரிந்து கொள்வதற்கும், அந்த நிலைப்பாடு சுட்டி காட்டுகிற அந்த விசுவாச குடும்பம், இயல்பு குடும்பங்கள், இவற்றில் இரண்டிலும் அன்னை மரியா முதன்மை பெறுவதையும் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். இது தவிர்த்து மார்க்கு நற்செய்தியிலே தரப்படுகிற ஒரு குறிப்பு என்று சொன்னால், மார்க்கு நற்செய்தியாளர் அன்னை மரியாவை பற்றி பேசுகிற பொழுது, அன்னை மரியா இயேசுவின் தாய் என்பதனை மிக தெளிவாக சொல்லுகிறார். குறிப்பாக ஆண்டவர் இயேசு யார் என்ற கேள்வி எழுகிறது. அது லூக்கா நற்செய்தியிலே வருகிறது. இவர் தச்சன் மகன் அல்லவோ, இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? லூக்கா நற்செய்தி 4. அப்படி வருகிற இடத்திலே இவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், இவர் தச்சர் அல்லவோ, மரியாவின் மகன் அல்லவோ என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார். ஆனால் மத்தேயு 13:55, லூக்கா 4:22 இவர் தச்சரின் மகன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் தச்சரின் மகன் என்று சொல்லும் பொழுது, இவர் தச்சர் அல்லவோ, மரியாவின் மகன் தானே என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்படி மார்க்கு நற்செய்தி மிக அழகாக அன்னை மரியாவை இயேசுவின் அன்னை, அவர் விசுவாச சமூகத்தினுடைய தலைமகள் என்பதனை உறுதி செய்வதை மார்க்கு நற்செய்தி தருவதை பார்த்து நாம் மகிழ்கிறோம். மத்தேயு நற்செய்தியாளர் குழந்தை பருவத்திலும் இயேசுவினுடைய பணிவாழ்விலும் 2 பகுதிகளிலுமே அன்னை மரியாவை பற்றி பேசுகிறார். ஆனால் கூடுதலாக நமக்கு தரப்படுகிற செய்தி என்பது குறிப்பாக 3. மத்தேயு நற்செய்தியிலே வருகிற ஞானிகள் வருகையை பற்றி நாம் இங்கே பார்க்கவில்லை. மரியாள் தொடர்புள்ள அந்த பகுதிகளை மட்டும் முதல் 2 அதிகாரங்களிலிருந்து நாம் எடுக்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது முதல் பகுதி இயேசுவின் மூதாதையர் பட்டியல். இந்த இயேசுவின் மூதாதையர் பட்டியல் அலகு 1 முதல்
17 வசனங்களை கொண்டிருக்கிறார். இதிலே இந்த பகுதி ஏன் நம்மை ஈர்க்கிறது என்று சொன்னால், இது ஒரு மூதாதையர் பட்டியல். எதற்காக மத்தேயு மூதாதையர் பட்டியலை தன்னுடைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியாக தருகிறார் என்றால், ஆண்டவர் இயேசு கடவுளுடைய திட்டத்தில் இடம்பெற்றிருந்தவர். அவர் ஆபிரகாமின் மகன், தாவீதின் மகன் என்பதனை காட்ட வேண்டும். ஏனென்றால் மத்தேயு நற்செய்தி என்பது யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட நற்செய்தி. அனைவருக்குமான நற்செய்தியாக இருந்தாலும் குறிப்பாக மத்தேயு நற்செய்தியாளர் யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறியவர்களுக்காக இந்த நற்செய்தி எழுதுகிறார். அதனால்தான் ஆண்டவர் இயேசுவை பழைய ஏற்பாட்டு பின்னணியிலும் எங்கெல்லாம் விளக்க முடியுமோ அங்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிறார். குறிப்பாக இயேசுவை இரண்டாம் மோசே என்று அவர் தருவதும் குறிப்பிடத்தக்கது. எனவே பழைய ஏற்பாட்டின் வழித்தோன்றல் ஆண்டவர் இயேசு, அவர்தான் மீட்பர். அதுதான். ஏனென்றால் யூத கிறிஸ்தவர்களுக்கு யூதர் அல்லாத ஒருவரை மெசியாவாக ஏற்க முடியாது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு ஒரு யூத குடும்பத்திலே தோன்றியவர் என்ற வரலாற்றை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது அது ஒரு ஆண் முதன்மை சமூகம், பேட்ரியார்க்கல் சொசைட்டி. இந்த ஆண் முதன்மை சமூகத்தில் ஆண்களுடைய பெயர்கள் மட்டுமே தரப்படும். அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும், இப்படி தொடர்ந்து அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, இப்படி 16 வசனங்கள் ஆண்கள் பற்றிய பட்டியலை தருகிறார். இதிலே சற்று ஸ்ட்ரேஞ்ச் ஆக படுவது என்ன என்றால், அன்னை மரியாவை சேர்த்து 5 பெண்களுடைய பெயர்கள் இடம்பெறுகின்றன. இப்பொழுதுதான் பல பேருக்கு கண்கள் விரிகின்றன. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த 4 பெண்கள் யார்? அவர்களுக்கும் அன்னை மரியாவுக்கும் என்ன தொடர்பு? அன்னை மரியாவை கொடுப்பது சரி. காரணம், இவர் இயல்பு வழியிலே பிறந்தவர் அல்ல. ஆண்டவர் இயேசு அவர் தூய ஆவியாரால் அன்னை மரியாவிடம் பிறந்தவர். எனவேதான் 1:16 யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு என்று தெளிவாக சொல்கிறார். எனவே இயேசுவினுடைய கன்னி பிறப்பு, இயேசு ஆண் துணையின்றி பிறந்தவர் என்பதனை சொல்ல வேண்டும். அதற்காக 1:16 அன்னை மரியாவுடைய பெயரை கொண்டு வருகிறது. மிகச் சரியானது. ஆனால் மற்ற 4 பெண்கள் யார்? அன்னை மரியாவை அல்லாமல் 4 பெண்கள் அங்கே இடம்பெறுகிறார்கள். 1 தாமார், 2 ராகாப், 3 ரூத்து, 4 பெத்சேபா. மத்தேயு நற்செய்தி 1:3 யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் என்று வருகிறது. இவர் யார் என்று சொன்னால், இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடக்க நூல் 38:6 முதல் 30 உள்ள பகுதியை நாம் வாசிக்கலாம். அவர் ஒரு கனானிய பெண். யூதாவின் மகன்களில் ஒருவரை திருமணம் செய்தவர். ஆனால் தனக்கு பிள்ளை பேறு தரும் முன்னே தன்னுடைய கணவன் இறந்த காரணத்தினால் தன்னுடைய மாமனரோடு உறவு கொண்டு, யூதாவோடு உறவு கொண்டு ஒரு சந்ததியை பெற்றுக்கொண்டவர். 2வது ராகாப். அவரை பற்றி ஜோஷுவா 2:9 பார்க்கிறோம். இவர் எரிக்கோ நகரிலே வாழ்ந்த ஒரு விலை மாது. அவர்
இஸ்ராயேல் ஒற்றர்களை காப்பாற்றிய காரணத்தினால் அவர் பழைய ஏற்பாட்டில் இடம்பெறுகிறார். அவருடைய பெயர் இங்கே வருகிறது. சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு. அதற்கு அடுத்ததாக மூன்றாவதாக ரூத் வருகிறார். இந்த ரூத் போவாசுக்கும் ரூத்துக்கும், அதாவது ராகாப்புக்கு பிறந்த மகன் போவாஸ், போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசன். அவ மிக நெருக்கமான ஒரு உறவு. ஆனால் அங்கே இருக்கிற பெண்மணி ஒரு விலை மாது. இந்த ரூத் யார் என்று சொன்னால், ரூத்தை பற்றி நாம் தெரிய வேண்டும் என்றால், ரூத் நூல் 3, 6 முதல் 9, 14 ஆகிய பகுதிகளில் அவரை பற்றி அறிய வரலாம். அவர் ஒரு மொபாபிய பெண்மணி. அவர் போவாசை சந்தித்து அவருடைய அன்பை பெற்று அவரை திருமணம் செய்து கொள்கிறார். அதன் காரணமாக தாவீது அரசனுடைய முப்பாட்டியாக மாறுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார். இறுதியாக பெத்சாபியை பற்றி 2 சாமுவேல் 11, 1 முதல் 8 உள்ள பகுதியில் பார்க்கிறோம். இங்கேயும் 1:6 ஈசாயின் மகன் தாவீது அரசர் தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன் என்ற குறிப்புகள் காணப்படுகின்றன. அப்படி என்றால் இவர்கள் எல்லாம் இந்த 4 பெண்கள் வழியாக வந்திருக்கிறார்கள். இந்த பெத்சேபா யார் என்று தெரியும். ஹெட்டாய்ட் ஊமன், வேறொரு இனத்தவர். தாவீது இவரோடு தகாத உறவு கொண்டு மகனை பெற்றெடுத்தார். இந்த 4 பெண்கள், இவர்கள் 4 பேரும் பாவிகள். இவர்களுக்கும் அன்னை மரியாவுக்கும் என்ன தொடர்பு? பெண்கள் என்ற முறையில் என்றால் தொடர்பு, மற்ற எந்த தொடர்பும் இல்லை. அடுத்த முறை நாம் பார்ப்போம்.